ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். பிரியமானவர்களே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான இயற்கை சூழ்நிலையில் நாம் சேர்ந்து வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர்களுடைய மனதிலே உணர்த்துகிற ஒரு வார்த்தை, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை மிக தெளிவாய் நமக்கு அவர் சொல்லுகிறார். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இதை குறித்து ஏராளமான செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை தியானத்தில் புதிய ஒரு கோணத்தில் இந்த வசனத்தை நம்ம அணுகலாம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனையோ வசனங்கள் நமக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை பாருங்கள். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்றால், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு திரளான மக்களை ரட்சிக்க ஆவலோடு காத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அநேக உபாய தந்திரங்களை பயன்படுத்தி ஆத்துமாக்களை சேர்க்கலாமா என்றெல்லாம் திட்டமிடுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பிரதர், நான் ஒரு உபவாச கூட்டம் நடத்த என்னுடைய ஆலயத்தில் நான் ரெடியாகி எல்லாம் செய்திருக்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரபலமான ஊழியர்களை அழைக்கணும்னு திட்டமிட்டிருக்கிறேன். ஏன்னா முகந்தெரிந்த பிரபலமான ஊழியர்கள் முதல்ல வந்தாங்கன்னா ஜனங்கள் அவரை பார்ப்பதற்காக அங்கே கூடுவார்கள், நிறைய பேர் வருவாங்க. அதில் நமக்கு அந்த உபவாச கூட்டம் நல்லா எடுத்துக்கிடும். அதனால் கொஞ்சம் காசு செலவழித்தாலும் பரவாயில்ல, காணிக்கை அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பெரிய ஊழியர்கள், முகந்தெரிந்த ஊழியர்களை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். அது உலகத்தின் பார்வைக்கு மிக சரியானது, அப்படி தான் செய்யணும். ஆனால் வசனம் அப்படி சொல்லலையே. வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேகம் திருச்சபைகளிலே, குறிப்பாக CSI திருச்சபைகளிலே மாதத்திற்கு ஒரு உபவாச கூடுகை நடத்துவோம்னு சொல்லி எல்லாரும் நடத்துகிறாங்க. அந்த உபவாச கூடுகையை நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு காங்கிரிகேஷனாக இருக்கிறோம், நடத்துவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது விதமாய் நடத்துகிற பல உபவாச கூட்டங்கள் ஃபெயிலியராக தான் இருக்குது. 10 பேர் 20 பேர் அவ்வளோதான் வர்றாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நிரம்பி வழிகிற ஆலயங்கள் அந்த முதல் நாள் சனிக்கிழமை நடக்கிற உபவாச கூடுகைக்கு வெகு சொற்பமான ஆட்கள் வருகிறார். இதனுடைய காரணம் என்ன? ஒரு சில சபைகளிலே கூட்டம் நிரம்பி வழிகிறது உபவாச கூடுகையிலே. அதற்கு என்ன காரணம்? அதே போதகர் தான் நடத்துகிறார், சிறப்பு ஊழியர்கள் எல்லாம் அங்கே வரல. என்ன காரணம்னு பார்த்தா, மாதம் 30 நாள் இந்த உபவாச கூடுகைக்காக ஜெபிக்கக்கூடிய வாலிபர்களை ஒரு குழுவாக, வாலிப பிள்ளைகளை ஒரு குழுவாக, தாய்மார்களை ஒரு குழுவாக அந்த போதகர் நியமித்து அவர்கள் ஆர்வமாய் அவர்களை ஜெபிக்க தூண்டுகிறார். மாதம் முழுவதும் ஜெபிக்கிறார்கள். உபவாச கூடுகையிலே கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். மே காட் பிளஸ் யூ.